நியூஸ் ஜே நேயர்களுக்கு வணக்கமுங்க. மாடலாச்சு மண்ணாக போச்சுங்க. குஜராத் மாடல்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தவங்க நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்களாமாங்க. அப்புறம் திராவிட மாடல்னு சொல்லி ஊரை ஏமாற்றிட்டு இருக்கிற நாடக கும்பலுங்க அதுக்கு போராடுதுங்களாமா. மொத்தத்துலிங்க மாடல்னு இவங்க நடத்துகிற நாடகத்தில் நாம தானுங்கண்ணா நடுத்தெருவுக்கு வந்திருக்கிறோம். விளம்பரத்தை நம்பி ஏமாந்ததால் வீணாக போயிருக்கிறவங்க என்ன ஏதுன்னு விரிவான செய்திகளை சொல்கிறேன். இப்போ போய் குறுஞ்செய்தி பார்த்து போட்டு வாங்க. மத்திய அரசு தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கலன்னு ஐயா டிஆர் பாலு கொஞ்ச நாள் முன்னாடி தான் சொன்னாருங்க. இன்னைக்கு என்னன்னா வஞ்சிக்குதுன்னு ஐயா ஸ்டாலின் சொல்றாருங்க. இல்லை தெரியாமல் கேட்கறனுங்க. எதுக்கு இந்த ரெட்டை வேஷமுங்க? ஆளை பார்த்த ஒரு பேச்சு இங்கே மக்களை ஏமாற்றி இன்னொரு பேச்சுங்களாக்கு. சென்னையிலிங்க தனியார் பள்ளிக்கூடங்களில் வெடிகுண்டு வச்சிருக்கிறதா சொல்லி ஒரு கும்பல் பொருளை கிளப்பி விட்டுருக்குதாப்பா. இதனால் பயந்து போன பள்ளி நிர்வாகமுங்க பிள்ளைகளை பூரா வீட்டுக்கு அனுப்பிட்டு லீவும் விட்டுருக்குறாங்க. கடைசியாக வந்த காவல்துறை அதெல்லாம் பொருளைன்னு விளக்கம் கொடுத்துருக்குதுங்க. சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் பாருங்களேன். மத்திய அரசாங்கமுங்க தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்களாமாங்க. அதை உணர்த்துற மாதிரி மக்களுக்கு அல்வா கொடுத்து போராடிட்டு இருக்கிறாங்க நம்ம உடன்பிறப்புகளில். மத்திய அரசாங்கம் மட்டுமாங்கன்னா அல்வா கொடுக்குதுங்க, மாநில அரசாங்கம் தான் அல்வா கொடுக்குறாங்க. வெளில வந்தப்போ ஒரு பிஸ்கட் பேக்கெட்டை கூட கொடுக்காத கூட்டம் இன்னைக்கு அல்வா கொடுத்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்களாங்க. ஆனால் செந்தில் பாலாஜிக்குங்க அசோக்னு ஒரு தம்பி இருக்கிறார்லங்க, அவர் 8 மாதமாக தலைமறைவாக இருக்கிறாரப்பா. அமலாக்கத்துறை தேடிக்கிட்டே இருக்குதுங்க. இப்போ இடையில அவர் கரூர் வந்ததாக தகவல் வந்திருக்குது போல். அதனால் இன்றைக்கி குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட சோதனை நடத்தியிருக்கிறாங்க. குறுஞ்செய்திகளை பார்த்தாச்சு, வாங்க விரிவான செய்திகளை பார்த்து போடலாம். கண்ணுகளா தேர்தல் நெருங்க தோல்வி பயத்தில் வன்மத்தை கக்கிட்டு இருக்குதுங்க திமுக கும்பல். உயிரோடு இருக்கிற தலைவர்கள் வன்மத்தை கொட்டினா பரவாயில்லைங்க, பதிலடி கொடுக்கல. இருந்த தலைவர்கள் எல்லாம் வம்புக்கு இழுக்கிறாங்கன்னா ஐயா விஜயகாந்த் பற்றி ஆர்எஸ் பாரதி ஐயா அளவுக்கு மீறி பேசியிருக்கிறா. அப்படிங்க 2016 அந்த விஜயகாந்த் மட்டும் திமுகவை ஆதரித்திருந்தால் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக சேர்த்திருப்பார். ஆட்சிக்கு அப்பயே வந்திருப்பார். நான் ஆட்சிக்கு வருவதை கடித்தவர் விஜயகாந்தே அந்த எலெக்ஷன் தான் போய் படுத்தார். அந்த இருந்திருப்பார். இப்படி ஒரு நிலை ஏற்படுத்திய விஜயகாந்துக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் அரசு மரியாதை கொடுத்தார். அதாவதுங்க ஆர்எஸ் பாரதி ஐயா என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தோம்னாங்க, ஐயா விஜயகாந்த் 2016 திமுகவை ஆதரிக்கலிங்களாமா. அதான் திமுக தோற்று போயிடுச்சுங்களாமா. இல்லைன்னு வைங்க ஜெயிச்சு ஐயா கருணாநிதி முதலமைச்சர் பதவியோடு இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்கிறாருங்க. எதுக்குங்க ஐயா இப்போ இந்த வன்மம்? ஒரு கட்சியை ஜெயிக்க வைக்கிறதும் தோக்கடிக்கிறதும் சேனாங்க தானுங்க. அந்த வகையில் 2016 திமுகவை தோக்கடிச்சது சேனாங்க தானுங்க ஐயா. அது விஜயகாந்த் பாவை என்ன பண்ணுவார் சொல்லுங்கள்? அவர் இப்போ நம்ம கூடையும் இல்லை. இல்லாத ஒரு மனுஷன் மேலே எதுக்கு இந்த வன்மத்தை போட்டு தாக்குறீங்க? ஏதோ போனால் போகுதுன்னு பெருந்தன்மையோட அரசு மரியாதை கொடுத்த மாதிரி ஏன் பேசணும்னு சொல்லுங்கள். உண்மையை சொல்லணும்னாங்க 2016 திமுக தோற்று போனதுக்கு காரணமே ஐயா ஸ்டாலின் தானுங்க. நமக்கு நாமேன்னு சொல்லியே நடைவேணும் போயிங்க திமுகவுக்கு நாமம் போட்டாருங்க. ஆட்டோட தூங்கினது என்ன, ஸ்பூன் வச்சு டீ சாப்பிட்டதுன்னு, அப்புறம் அந்த கரும்பு காட்டுக்குள்ளே சிமெண்ட் ரோடு போட்டா பாருங்க. அப்பப்போ அதெல்லாம் பார்த்து தான் ஜனங்க இது ஒரு நாடக கோஷ்டின்னு உஷாராகி போட்டாங்க. ஏனுங்க அப்போ உஷாராக இருந்த சனங்க போன தடவை கொஞ்சம் ஏமாந்து போயிட்டாங்க. அப்படியே ஆட்சிக்கு வந்துட்டீங்க. ஆனால் அதுக்குன்னு இவ்வளோ வானவன் கூடாதுங்க ஐயா. அப்புறம் சனங்க ஏற்கனவே ஒரு தடவை தோக்கடிச்சாங்க பாருங்க, அந்த மாதிரி தூக்கி அடிச்சு போடுவாங்க. திமுக காரங்க ஜனங்களுக்கு அல்வா கொடுத்துருக்குறாங்கப்பா. இன்னைக்கு அதுதான் எல்லாருக்கும் பரபரப்பான செய்தியே. ஏனப்பா அவங்க தினமும் தான் அல்வா கொடுக்குறாங்க. இதில் என்ன பரபரப்புன்னு நீங்கள் கேட்கல. சொன்னதை செய்யாமல் கொடுக்குற அல்வா வேறங்கண்ணா, இது வேறங்க. நிஜ அல்வாவே கொடுத்துருக்குறாங்கண்ணா. அதை கேட்டால் போராட்டம்னு வேற சொல்கிறாங்க. மத்திய அரசாங்கமுங்க மாநில அரசாங்கங்களுக்கு சரியான நிதியை கொடுக்க மாட்டேங்கிறாங்களாமாங்க. இப்போ அதுக்காக கேரள அமைச்சரவை பார்த்தோம்னாங்க போராடிட்டு இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்துக்கிட்டுங்க இந்த நாடக கும்பலும்
கூட்டத்தோட கூட்டமாக போராடுற மாதிரி நாடகம் போட்டுருக்குறாங்கண்ணா. இதுக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னாங்க, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லிங்க பொதுமக்களுக்கு அல்வா கொடுத்துருக்குறாங்கண்ணா. அதாவதுங்க மத்திய அரசு மக்களுக்கு அல்வா கொடுத்துருச்சுன்னு சிம்பாலிக்காக சொல்கிறாங்களாமாங்க. சூப்பருங்களேங்கண்ணா. சரிங்க, அதெல்லாம் இருக்கட்டுங்க. இந்த ஒரு பேக்கெட்டில் எப்படி 4 கிலோ அல்வா இருக்குமுங்க. மட்டமான குவாலிட்டியில் வாங்கினா கூட ஒரு பேக்கெட்டுக்கு 200 ரூபா செலவாகுமுங்க. மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக இன்னைக்கு 200 ரூபா செலவு பண்ணி அல்வா பேக்கெட் வாங்கி போராடுறீங்களே. இதே சென்னையில் வெளில வந்தப்ப மக்களுக்கு 10 ரூபா தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்தீங்களா? 5 ரூபா பிஸ்கட் பேக்கெட் வாங்க செனங்க எவ்வளோ தூரம் போராட வேண்டியது இருந்துச்சுங்க. ஒரு திமுக எம்எல்ஏ செனங்களை ஆள் விட்டுலாம் அடிச்சாருங்க. அன்னைக்கு செனங்களை சோத்து கையேந்து வச்சு போட்டு இப்போ எல்லாத்தையும் மறக்க வைக்க அல்வா கொடுத்து அரசியல் பண்ணுறீங்களாக்கு செனங்க எல்லாத்தையும் மறந்து போடுவாங்கன்னு எப்படிங்கய்யா தப்பு கணக்கு போடுறீங்க? மழை வெள்ளத்தில் சோத்து கையேந்து நின்ற செனங்களுக்கு மத்திய அரசாங்கம் எப்படி அல்வா கொடுக்கும்னு தெரியுமுங்க. மாநில அரசாங்கம் எப்படி அல்வா கொடுக்கும்னு தெரியுமுங்க. உள்ளே வந்துடும்னு நீங்கள் காட்டுற பூச்சாண்டியில் நீ செல்லுபடியாக்காதுங்க. இந்த தடவை யார் உள்ளே வர போகிறதும் இல்லை, உள்ளே இருக்கிற நீங்கள் உள்ளே இருக்க போகிறதும் இல்லை. அல்வா கொடுக்குற எல்லா நாடக கோஷ்டியை சேனங்க தூக்கி அடிக்க போகிறாங்க. இது பள்ளிக்கூடத்தில் பாமா சட்ட ஒழுங்கு சூப்பராக இருக்குது ஐயா. சென்னையில் 2 பள்ளிக்கூடங்களில் பாம் வச்சுருக்கிறதா மருமகும்புடன் மிரட்டி இருக்குதுங்க. இதனால சென்னை சிட்டியே பரபரப்பாக இருக்குதுங்க. ஸ்டாலின் ஐயாவோட விடியலாச்சிய பாதுகாப்பு என்ன லட்சணத்தில் இருக்குதுன்னு கொஞ்சம் பாருங்க. சென்னையிலிங்க பிரபலமான 4 தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்குதப்பா. அண்ணா நகர் முகப்பேர் உட்பட 3 இடங்கள்ல இருக்கிற 4 பள்ளிக்கூடங்களில் வெடிகுண்டு வச்சிருக்கிறதாவும் அது கூடி சீக்கிரம் வெடி போகுதுன்னு சொல்லி பள்ளிக்கூடத்துக்கு ஒரு கும்பல் மெயில் அனுப்பி இருக்குதுங்க. உடனே உஷாரான தனியார் பள்ளிக்கூடமுங்க குழந்தைகளை பூரா பாதுகாப்பான இடத்துக்கு மாதிரி பெற்றவங்களுக்குலாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. பதறி போன பெற்றவங்க வேகமாக வந்து குழந்தைங்கள்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை பற்றிங்க நம்ம கடமை தவிராத காவல்துறை இருக்கிறாங்களேங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாங்க, இது வெறும் பொருளே, யார் ஒன்றும் பயப்படாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலுங்க மோப்பநாய் குழு அப்புறம் வெடிகுண்டு நிபுணர்கள் குழுவோடலாம் சேர்ந்து சோதனை செஞ்சுருக்கிறாங்க. ஐயா, பொருளையோ உண்மையோ இது அரசாங்கத்துக்கு அசிங்கம் இல்லைங்களா? சட்ட ஒழுங்குக்கு மரும்பு கும்பல் கிட்ட சவால் இல்லைங்களா? இது முதல் தடவையாக நடக்குதுங்க. ஏற்கனவே ஒரு தடவை சென்னையோட முக்கியமான இடத்துல வெடிகுண்டு வச்சிருக்கிறதா சொல்லி இதே மாதிரி தான் ஒரு பொருளை கிளம்பிச்சுங்க. அப்போவே கடுமையாக நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த மாதிரி நடந்திருக்குமுங்களா? காவல்துறைங்க தொடர்ந்து தூங்குறதால தான் இந்த மாதிரி சிக்கல் வருதுங்க. ஸ்டாலின் ஐயா, சட்ட ஒழுங்கு நேரடி கட்டுப்பாடு இருக்கும்னு பில்டப் கொடுத்தீங்களே, நடக்கதான் பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியல போங்க. ஆனால் நான் கேட்கலிங்க ஐயா, சனம் கேட்குறேங்க. சரிப்பா, பள்ளிக்கூடத்தில் பாம் வச்சது பொருளினே வச்சுக்கலாமே. இப்போ சென்னையிலிங்க கோவில் வாசலில் பெட்ரோல் ஊற்றி கொளுத்திருக்கிறாங்களே, அதுக்கு என்ன பதிலுங்க? காவல்துறை நடவடிக்கை எடுத்துச்சா? அந்த சம்பவம் பற்றி கேட்டதுங்க ஐயா சேகர் பாபுங்க வித்தியாசமாக ஒரு விளக்கணம் கொடுத்துருக்கிறாரு. அதை நான் சொல்லிங்க, நீங்களே அந்த கொடுமையை பாருங்கள். சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் வாசல்லிங்க நடுசாமத்தில் போதையில் வந்து ஆசாமி ஒருத்தர் பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி இருக்கிறாருங்கண்ணா. ஆனால் கோவில் வாசல் தீ பிடிச்சிருந்த காட்சிகளை பார்த்து எனக்கு பதறி போயிருக்கிறாங்க. இதை பற்றிங்க ஐயா சேகர் பாபு கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி கேட்டாங்க. அதுக்கு ஐயா என்ன பதில் சொல்கிறாருன்னு நீங்களே பாருங்களேன். இது குறித்த புகாரை அளித்திருக்கின்றோம். இந்த சம்பவம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத சம்பவம்தான். ஆனாலும் இது திருக்கோயில் உள்ளே நடைபெறவில்லை. திருக்கோயில் உள் 24 மணி நேரமும் காவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது திருக்கோயிலுக்கு வெளியில் நடந்த சம்பவம் என்றாலும் திருக்கோயிலின் சார்பில் புகார் அளிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வார்த்தையை காது குளிர இன்னொரு முறை சொல்லுங்க. திருக்கோயில் உள் 24 மணி நேரமும் காவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆடாடா, என்ன ஒரு அற்புதமான விளக்கம் பார்த்தீங்கன்னா. கோவிலுக்குள்ளே காவலர்கள்லாம் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்களாமாங்க. பூர்ண கோவிலுக்குள்ளே யாருக்கு சார் பாதுகாப்பு கொடுக்க போகிறீங்க? தெரியாமல் கேட்கணுங்க. இப்போ ஒரு வீட்டுக்கு வாட்ச்மேனுக்கு வேலைக்கு ஆள் எடுக்கிறோன்னு வைங்களேன், அவர் வாசலில் உட்கார வச்சு வீட்டை பாதுகாக்க சொல்லுவோமா, இல்லை வீட்டுக்குள்ளே ஓட்டு போட்டு வச்சு பாதுகாக்க சொல்லுவோமா? கோவில் வாசலில் இப்படி ஒரு அராஜகம் நடந்திருக்குதுங்க. அங்கே காவல் சரியா இல்லைன்னு தெளிவாக தெரிஞ்சிருக்குதுங்க. எப்படி செப்பக்கட்டு கட்டுறீங்க? இந்த விடியலாட்சி இல்லைங்க, கோவிலுக்கும் பாதுகாப்பு இல்லை, பள்ளிக்கூடத்துக்கும் பாதுகாப்பு இல்லைங்க. சட்ட ஒழுங்க சந்தி சிரிக்கிறதா நெசமுங்க.
கண்ணுகளா என் கூட போட்டோ எடுக்க ஆசைப்படுறீங்களா? அட யாராச்சும் காசு இருந்தா ஒரு 1 லட்ச ரூபா நன்கொடை கொடுத்துட்டு எடுத்துக்கோங்கப்பா. என்னது 5 பைசா கிடையாதா? என்னமோப்பா நாம கேட்டதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஆனா பாருங்க, ஒருத்தர் நடைவேணும் போயிட்டு இருக்கிற அப்படி அவர் கூட போட்டோ எடுக்க நகைக்கடை அதிபர்களா 20 லட்சம் கொடுத்துட்டு ஏமாந்துருக்குறாங்க. ஆட்டையே போறதுல வந்த பிரச்சனையால இந்த திருட்டு இப்போ வெளியே வந்திருக்குதுங்க. சரி கண்ணுகளா, இன்னைக்கு நிகழ்ச்சி இதோட முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.